மறுபடியும் கோவை மெடிக்கலுக்குள்ளேயே போகிறோம். ஏன்னா 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா சிரிச்சுது, நானும் சிரித்தேன். அப்போ சொல்லிச்சு, நான் உங்கள் வீடியோ நேற்று வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் பார்த்துட்ருக்கிறேன், உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த 6 மாதம் தான் ஸ்கூலுக்கு போனது வரைக்கும் சொல்லிச்சு. அப்புறம் பவித்ரன்கிட்ட பாரு எனக்கும் ஃபேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன். போயிட்டு ஒவ்வொன்றும் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் இசிஜி பார்க்க போச்சு. இசிஜி காரணி பார்க்க போகையில் அம்மா நீயும் போய் பாரு, ஏதாவது செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்ன அடப்புக்கு இருக்குதான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு. அடப்பு போயிட்டு நான் ரொம்ப சந்தோஷம், வேலையே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். இது என்னோடய எடை, அதாவது 72லேருந்து 73க்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். அடப்பு போயிட்டு செத்த சிறப்பாசான்னு சொல்லுவாங்க வர, அதே மாதிரி டக்குன்னு போயிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அதை எதுக்கு ஒன்று செயலிழந்து அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேச்சு வாங்கி முகத்தை சுழிச்சிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வாழணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அது என்ன பதில் சொல்லுது, எப்படி பேசுதுன்னு பாருங்களேன். பேசு என்ன சொல்கிற, அடித்தாதான் வலிக்கு, அதாவது வார்த்தை வலிக்காது, மூஞ்சி சுழிச்சா வலிக்காது, அதெல்லாம் எதுவும் நடக்காது. நல்ல நம்ம பண்ணிக்கிறத 6 நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இதுதானே அதான் நீ சொல்கிற. அது எப்படி மூஞ்சி சுழிச்சா அதை எதுக்கு சுழிக்கிறாங்கன்னு யோசிக்காமல் இருக்க முடியும்? ஏன்னா நம்மளை திட்டுறாங்களே, அதை எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? அவ்வளோ முன்னைய எப்படி வாழ்கிறது? அது எப்படி ஒரு நட்டம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு வலிக்குதே, அதுக்கு என்னன்றது. அப்போ சரி, அதாவது எனக்கு இப்படித்தே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க உன்னை மாரி நான் இருக்கும்னு சொல்லு.